புதுச்சேரியில் கடந்த ஜூன் 16ஆம் தேதி மின் கட்டணத்தை உயர்த்தி மாநில அரசு அறிவிப்பை வெளியிட்டது. அதன்படி வீட்டு உபயோகத்திற்கான பயன்பாட்டில் 100 முதல் 200 யூனிட் வரையில் யூனிட்டுக்கு ரூபாய் 4 கட்டணம் உயர்த்தப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தில் 200 யூனிட்டுகள் வரை யூனிட்டுக்கு 80 பைசா மானியம் வழங்கப்படும் என அரசு அறிவித்தது. ஆனாலும் முழுமையாக மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. அத்துடன் மின் கட்டணத்தில் மறைமுகமாக கூடுதல் கட்டணமும் அதிக அளவில் வசூலிக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி சார்பாக மாநிலம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. தனியார் பேருந்துகள் முழுவதுமாக இயங்கவில்லை. ஒரு சில அரசு பேருந்துகள் மட்டுமே போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டன. ஆட்டோ, டெம்போக்களும் இயங்காததால் போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கி மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டது. ஜிப்மர் மருத்துவமனையில் இருந்து பேருந்து நிலையம் நோக்கி வந்த அரசு பேருந்து மீது நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே மர்ம நபர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தியதில் கண்ணாடி உடைந்து பெண் ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. சிறிய கடை முதல் பெரிய வணிக நிறுவனங்கள் வரை அனைத்தும் மூடப்பட்டதால் அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாமல் மக்கள் திண்டாடினர். பெரும்பாலான சாலைகள் ஆள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. சென்னை செல்லும் அனைத்து அரசு பேருந்துகளும் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. வெளி மாநிலங்களில் இருந்து வந்த பேருந்துகளும் புதுச்சேரி எல்லைப் பகுதியிலேயே நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவரவர் பகுதிகளுக்கு கால்நடையாக நடந்தே செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகினர். கடலூர் சாலை வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலை சதுக்கத்தை சுற்றி 4 முனை சந்திப்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக இயக்கப்பட்ட அரசு பேருந்துகளை வழிமறித்து கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து அனைவரும் கைது செய்யப்பட்டனர். மக்கள் மத்தியில் வாக்குறுதி கொடுத்து மின்சார கட்டணத்தை குறைக்கிறேன்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் ஏற்றிருக்கிறாங்க. நான் கண் தொடப்பிற்காக 100 யூனிட் 200 யூனிட் மட்டும் குறைச்சிருக்கிறாங்க. இதை எக்காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த மாநிலத்தில் உள்ள 85% மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு இந்த மின்சாரத்தை குறைக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.